ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட் ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி பாலக் பன்னீர் செய்ய போகலாம். இது பாலக் ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். இது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். வெறும் இலை மாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெம் தேவையில்லை, இலை போதும். எல்லாமே இப்படி செஞ்சு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இவ்வளோதான். இந்த பாலை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் 2 டைம்ஸ் அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறம் இது நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை, 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நான். அப்புறம் இந்த தண்ணியில் இந்த கீரை போட்டுக்கோங்க. கட் பண்ணுறது தேவையில்லை, அப்படியே அதே வெந்திடும் உங்களுக்கு. ஒரே ஒரு சவுண்ட் வச்சா போதும் உங்களுக்கு. இதில் நம்ம என்ன செய்யலாம், பூண்டு 5 பல் எடுத்திருக்கேன் நான். 5 பல். இது 10 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருந்தால் நீங்கள் அது கம்மி பண்ணிக்கோங்க. எந்த கொஞ்சம் காரம் கம்மினாலும் நான் 10 வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதிகமாக போட்டிருக்கேன். அப்படியே போட்டுக்கலாம், கட் பண்ணுறது தேவையில்லை. எப்படி இருந்தாலும் இது பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, தக்காளி கட் பண்ணிக்கலாம் அப்படியே. தக்காளி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க, போதும். இல்லை, மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக போதும். கல்லுப்பு இவ்வளோ போட்டுக்கோங்க, இது போதும். கம்மியாக இருந்தால் அப்புறமா போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இதில் போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரே ஒரு சவுண்ட் வரட்டும், போதும். ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறமா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும், அப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் மீடியம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இல்லை, கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இப்போ பிளெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த கீரை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிச்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணி இதில் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. பாலக் பன்னீர் ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் செய்வாங்க. நல்லா கொதிச்சது பாருங்கள். இப்போது இது நான் வீட்டில் செஞ்ச பன்னீர். இப்போது பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் குழம்பு. திக்கானதுக்கப்புறம் இந்த பன்னீர் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணிவிடுங்க, போதும். உங்களுக்கு பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும். நம்ம சாப்பிட வேண்டியதுதான்.
பாருங்கள், ஒரே ஒரு கொதி போதும். கொதிக்குது இல்லையா, இப்போது ஆஃப் பண்ணிடலாம். போதும். நான் ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். நீங்களும் செய்யுங்க. இது செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.